இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்போ வந்து ஏறும் அப்படின்றத நம்ம வந்து சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். இந்த கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து இப்போ இந்த ரெவில்மெட்ன்ற ட்ரக் வந்து இங்க ஓகே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான எல்லாமே பிளானுமே போயிட்டு இந்த 2024, 2025 எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமா ஓகே ஆயிட்டு. ஸோ அதோட இந்த 180 டேஸ்க்கான அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியடும் சரி, அண்ட் தென் அந்த ப்ராடக்ட்லயும் இவங்க சேல் பண்ணலாம்னு இந்த வந்த நியூஸ்ல இருந்தே இந்த ஷேர் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் 2026 ஜான்ல வந்து பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் வந்து முடிய போறதா வந்து நியூஸ் வந்தது. அப்படியே வந்து இந்த ஷேர் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இங்க அதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் முடியுது அப்படின்னும் போது அதுக்கு திரும்ப மேட்சப் பண்ற விதமா அடுத்த பிளாக் பஸ்டர் ட்ரக்கா எதுவா வந்து இருக்க போகுது அப்படின்றது கேள்விக்குறியா இருக்கும். சோ அந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்குற விதமா எதனா ஒரு ட்ரக் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஷேர் பிரைஸ் திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சிருவாங்க. சோ இல்ல அப்படின்னா இந்த ஷேர் வந்து இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். சோ இந்த கம்பெனி 1600 வரைக்கும் போனதுக்கான ரீசன் வந்து அந்த கம்பெனியோட ரெவில்மெண்டோட ட்ரக்ன்றது நல்ல ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக்கா அந்த கம்பெனிக்கு வந்து அமைஞ்சது. அதுல இருந்து அதிகமா அமௌண்ட் ஆஃப் ரெவன்யூ வந்து இந்த கம்பெனி வந்து பார்த்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி நடந்தது ஒரு எக்ஸாம்பிளா வச்சு சொல்லணும் அப்படின்னா டேமிஃப்ளூன்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெட்கோ நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதோட எக்ஸ்க்ளூசிவிட்டி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இவங்களால அடுத்த ட்ரக்கா வந்து பார்த்தீங்கன்னா எதை லான்ச் பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட பிளாக் பஸ்டர் ட்ரக்கா எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அமையல இந்த கம்பெனிக்கு. இந்த பேட்டன்ட்லயும் அவங்க அதிகமா ஜெயிக்க முடியல. ஸோ அதனால இந்த பினான்சியல் இயர் 2021 to 22 வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்பெனி குவார்டர்லியில லாஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணியிருந்தாங்க. ஸோ லாஸஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஒரு ட்ரக்கோட எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னும் போது அதை கேட்சப் பண்ற விதமா இன்னொரு ட்ரக் வந்து அமையணும். ஸோ அது அமையல அப்படின்னா இந்த கம்பெனி போய் பெரிய பிரச்சனை முடியும். அண்ட் தென் இதை ஏற்றதுக்கான ரீசனுமே அதுவாக தான் வந்து இருக்கு. ஸோ அந்த ட்ரக் பிளாக் பஸ்டர் ட்ரக் அமைஞ்சதுன்னும் போது இந்த ஷேர் வந்து ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க. ரெவில்மெண்ட் ட்ரக்லாம் நல்லா பிளாக் பஸ்டரா போச்சு. ஸோ ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஏற்றி எடுத்துட்டு போனாங்க.